بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. செய்திகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும். வழிகாட்டுதல்களில் மிகவும் அழகானது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் ஆகும். செயல்களில் மிகவும் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கப்படும் அனாச்சாரங்கள் ஆகும். ஒவ்வொரு அனாச்சாரமும் ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்திற்கு இழுத்து சென்றுவிடும் என்ற நபிகளாரின் எச்சரிக்கையை நினைவூட்டியவனாக எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஈமானின் உறுதியும் இன்றைய நிலையும் என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக பல செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். அதன் அடிப்படையில் சென்ற நிகழ்ச்சியில அல்லாஹுவை எப்படி சார்ந்திருக்க வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபி தோழர்களும் பத்ரு போர், முஅத்தா போர் போன்ற காலகட்டங்களிலே எப்படி இறைவனையே சார்ந்திருந்தார்கள், அதற்காக இறைவன் கொடுத்த வெற்றியெல்லாம் எப்படி இருந்தது என்ற தகவல்களை நாம் அறிந்து கொண்டோம். இந்த ஈமானின் உறுதியை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஏராளமான இடங்களிலே சம்பவங்களிலே இப்படியான உறுதியோடு இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் அறிய முடிகிறது. அதில் ஒரு சம்பவம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்த சூழ்நிலையில் அந்த இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்ற துடித்த இணை கற்பிப்பாளர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வேண்டும் என்று முடிவு செய்து விட்டனர். ஒரு ஆலோசனை கூட்டமாக அந்த இணை கற்பிப்பாளர்கள் நடத்தும் பொழுது முஹம்மதை என்ன செய்யலாம் என்று திட்டம் தீட்டும் பொழுது சில பேர் முஹம்மதை சிறை பிடிக்கலாம் என்றார்கள். சில பேர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நாட்டை விட்டு கடத்தலாம் என்று சொன்னார்கள். சில பேர் அவர்களை கொன்று விடலாம் என்றும் பேசிக்கொண்டார்கள். இப்படியான மூன்று கருத்துக்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வேண்டும் என்று முடிவை செய்துவிட்டார்கள். அந்த முடிவை செய்தது மட்டுமல்லாமல் அவர்கள் எதையெல்லாம் கடவுளாக நினைக்கிறார்களோ அப்படியான லாத், உஸ்ஸா போன்ற கடவுள்களிடம் இப்படி இவரை நாங்கள் கொல்ல போகிறோம் என்று சத்திய பிரமாணமும் செய்தார்கள். அப்படிப்பட்ட உறுதியான திட்டமிடுதலோடு அவர்கள் இருந்தார்கள். இப்படி அவங்க சத்திய பிரமாணம் செய்யும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அழுது கொண்டே தன் தந்தையை
கொல்வதற்காக மிக உறுதியோடு திட்டமிடுகிறார்கள் என்பதை பார்த்துவிட்டு ஓடோடி நபிகளாரிடத்தில் வருகிறார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. வந்து அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடம் அந்த விஷயத்தை, நடந்த அந்த சம்பவத்தை ஃபாத்திமா அவர்கள் சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கூட தயக்கம் கொள்ளவோ பயப்படவோ என்ன செய்வது என்று படபடப்போடு இருக்கவோ செய்யவில்லை. பதற்றம் இல்லை, எந்த விதமான அச்சுறுத்தலான நிலையை மனதில் அவர்கள் பதிய வைத்துக் கொள்ளவில்லை. நம்ம கொல்ல போறாங்களே, நம்மளை கொல்வதற்கு திட்டமிட்டுட்டாங்களே அப்படின்னு எந்த விதமான அச்சுறுத்தலான ஒரு மனநிலைக்கு நபிகளார் ஆளாகவில்லை. உடனே ஒழு செய்துவிட்டு இறைவனை தொழுது விட்டார்கள். தொழுதுவிட்டு அவர்கள் அந்த தொழுத இடத்திலிருந்து வெளியேறும் பொழுது அந்த இணை கற்பிப்பாளர்கள் நபி அவர்களை சுற்றி வளைத்தார்கள். இப்ப ஏற்கனவே திட்டமிட்ட அடிப்படையில நபிகளாரை அப்படியே பின்தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத பிறகு அவர்களை சுற்றி வளைத்தார்கள். இவ்வளவு திட்டமிடுதல், அதை செயல்படுத்த முனைவது, கொல்வதற்காக அவர்கள் இவ்வளவு பெரிய முனைப்பை காட்டியது எல்லாம் என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த இணை கற்பிப்பாளர்களுக்கும் இடையில என்ன பிரச்சனை இருந்தது? ஏதோ ஒரு சொத்து பிரச்சனையா, அல்லது தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய மான விஷயத்திலேயோ அல்லது உறவுகள் விஷயத்திலேயோ நபி அவர்கள் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தினார்களா? பொருளாதார விஷயத்தில் மோசடி செய்து விட்டார்களா? எதையுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு தீங்கிழைக்கும்படி செய்யவில்லை. செய்யாமல் இருந்தும் அவர்கள் நபி அவர்களை கொல்ல வேண்டும் என்று துடித்து இருக்கிறார்கள் என்றால் காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானில் இருக்கிறதால், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டதால், இறைவனின் மார்க்கத்தை ஏற்று பிறருக்கு எடுத்து சொல்வதால் அவரை கொல்ல வேண்டும் என்று திட்டமிடுதலோடு வராங்க. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உறுதியோடு ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து தூக்கி வீசுகிறார்கள். அந்த விஷயத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், மா ரமைத்த இது ரமைத்த, நீ அந்த மண்ணை தூக்கி வீசிய பொழுது நீ அதை வீசவில்லை, வலா கிண்ணல்லாஹ ரமா, அல்லாஹுதான் அதை வீசினான். அவன் ஒரு கைப்பிடி மண்ணை தான் தூக்கி வீசினார்கள். அப்படி வீசும் பொழுது ஒட்டுமொத்த இணை கற்பிப்பாளர்களுடைய கண்களிலும் அது சென்றடைந்து அதிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தப்பிவிட்டார்கள். அவ்வளவு உறுதியோடு நேருக்கு நேராக தன்னை பல நபர்கள் சுற்றி வளைத்தும் கூட, அப்படி சுற்றி வளைப்பார்கள் என்று முன்பும் தெரிந்தும் கூட முன்பாகவே அச்சப்படவோ அவர்கள் பயந்து இருக்கவோ இல்லை. நேரடியாக வந்த பொழுதும் அவர்களை மிக துணிச்சலோடு எதிர்கொள்ளத்தான் செய்தார்கள். இவ்வளவு தைரியமாக ஈமானின் உறுதியோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை தாண்டி இதே திட்டமிடுதல் செய்தவர்கள் எப்படியாவது நபி அவர்களை கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்று தலையை வெட்டி எடுத்து வருகிறாரோ அவர்களுக்கு 100 ஒட்டகங்கள் பரிசு என்று அறிவிக்கிறார்கள். ஒட்டகங்கள் என்பது அந்த காலத்தில் ஒரு மிக அத்தியாவசியமான வாகனமாக இருந்தது. இப்படி இந்த காலத்துல பைக்கு என்பது எல்லா இடங்களிலும், எல்லா நாடுகளிலும், எல்லா விதமான சூழ்நிலைகளிலேயும் தேவையான மிக அத்தியாவசியமானதாக ஆகிவிட்டதோ, அப்படி அந்த காலத்தில் மிக அத்தியாவசியமானதாக பயணம் செல்வதற்கு, ஒரு இடத்திலிருந்து தூரமான ஒரு இடத்திற்கு செல்வதற்கு ஒட்டகங்களை தான் பயன்படுத்தினார்கள். விலை மதிக்கத்தக்கதுதான். அந்த சிவப்பு ஒட்டகங்கள் 100 ஒட்டகங்கள் ஒரே ஆளுக்கு பரிசா கொடுப்போம். எப்ப கொடுப்போம்? முஹம்மதை கொன்றால் கொடுப்போம் அப்படின்னு அறிவிப்பு செய்தாங்க. இப்படி அறிவிப்பு செய்தவுடன் ஏராளமான நபர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இப்படியான இவருடைய பிரச்சனை தாங்க முடியலன்னு சொல்லி மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்ய புறப்படும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்கே
நாம் பார்க்க வேண்டும், எங்கேன்னு கண்டுபிடிக்கணும்னு நோக்கத்துல சுராக்கா பின் மாலிக் என்ற ஒரு எதிர் அணியை சார்ந்த ஒரு இணை கற்பிப்பாளர்கள் ஒருவன் நபி அவர்களை பின்தொடர்கிறான். அவர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுதே இவன் நம்மை துரத்துகிறான் என்ற செய்தியை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கணிக்கிறார்கள். அந்த நேரத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையோடு, பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற உறுதிப்பாட்டோடு இருந்தார்கள். ஈமான்ல தானே இருக்கிறோம், எதுக்கு இப்ப கொல்ல வரான், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற அந்த நம்பிக்கையும், இறைவனை நாம் நம்பி இருக்கிறோம் என்ற அந்த காரணத்திற்காகவும் தானே இவன் துரத்திட்டு வரான். அப்படி என்றால் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்ற நம்பிக்கையோட போறாங்க. அதன் வெளிப்பாடு என்ன? எந்த குதிரையிலே அந்த சுராக்கா பின் மாலிக் துரத்தி கொண்டு வந்தானோ அந்த குதிரையையே அல்லாஹ் மண்ணில் புதைய செய்து விட்டான். அதாவது குதிரையுடைய அந்த கால் குழம்புகளை மண்ணில் புதைய செய்து விட்டான். அவன் எவ்வளவோ முயற்சி பண்ணும் பொழுது, அந்த சுராக்கா முயற்சி பண்ணும் பொழுது அதிலிருந்து அவரை, அந்த குதிரையை அவரால் விடுவிக்க முடியவில்லை. இப்படி மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் முகமது அவர்கள் ஏதோ இறைவனிடத்துல பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாரு, அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாரு, அதனாலதான் இப்படியான நிலை நமக்கு இருக்குதுன்னு சொல்லி திரும்ப திரும்ப முயற்சி செஞ்சோம். அது பயனே இல்லை என்பதனால் நபி அவர்களிடம் அவர் வருகிறார். வந்து, நீங்க எனக்கு எதிராக பிரார்த்தனை செஞ்சிருந்தா நீங்க அதை திரும்ப பெற்றுருங்க, நான் உங்களுக்கு உதவியாளனா இருப்பேன் அப்படின்னு சரண்டர் ஆகுறாரு. இப்படி அவர் சரண்டர் ஆகுற நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை ஒப்புக்கொள்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, ஒரு குதிரை ஓடிக்கொண்டே வருகிறது வேகமாக, திடீரென்று மண்ணில் அந்த குதிரையின் கால் குழம்புகள் மாட்டிக்கொள்கிறது என்றால் அதற்கான வெளிப்பாடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறுதிமிக்க பிரார்த்தனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் அவர்களும் இப்படியாக போகும் பொழுது அவர்களுடைய ஈமானின் உறுதி எப்படி இருந்தது? 2 பேர் தான், ஆனால் கொள்வதற்கு ஆயிரக்கணக்கான பேர் திட்டமிட்டு இருக்கிறாங்க. போறது 2 பேர் தான். கூட படையை கூட்டிக்கிட்டோ யாராவது தாக்க வந்தா அவங்களை எதிர்கொள்றதுக்கான தயாரிப்புகளோடலாம் போகல. ரொம்பவும் குறைவான 2 நபர்கள் தான் போனாங்க. இருந்தாலும் அல்லாஹ்வின் மீது கொண்ட அந்த நம்பிக்கையினால் இது போன்ற பிரச்சனைகளில் இருந்து, ஆபத்துகளில் இருந்து அல்லாஹ்வின் உதவியோடு தப்பித்தார்கள். இப்படியான ஈமானின் உறுதி எல்லா நேரத்திலையும் நபி அவர்களிடம் இருந்திருக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய அத்தாட்சியாக இந்த சான்றுகள் எல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி அந்த பயணத்திலேயே நபி அவர்களும் அபூபக்கர் அவர்களும் சௌர் என்ற குகையில் தங்குகிறார்கள். அப்படி தங்கக்கூடிய நேரத்துல எதிரிகள்லாம் ஏற்கனவே 100 ஒட்டகங்கள் பரிசை பெறுவதற்காக நபி அவர்களை கொல்லும் நோக்கத்தோடு சுற்றி கொண்டு தேடிக்கொண்டிருக்கிறாங்கல்ல. இவங்க 2 பேரும் சௌர் குகையில உட்கார்ந்து இருக்கும் போது அவங்க அந்த இடத்துக்கு வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த குகைக்கு ரொம்ப அருகாமையிலேயே தேடிட்டு இருக்கிறாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னார்கள், அனஃபில் கார். அபூபக்கர் அவர்களே அறிவிக்கிறாங்க, நான் குகையில இருக்கும்போது நான் சொன்னேன், லவ் அன்ன அஹதஹும் நவர தஹ்த கதமைஹி, அவர்களில் ஒருவர், இப்ப தேடிட்டு இருக்கிறாங்கல்ல நம்ம கொல்றதுக்காக, அவங்கள ஒரு ஆளு தன் பாதத்திற்கு கீழே பார்த்து விட்டால் ல அபுசரணா, அவர் நம்மை பார்த்து விடுவார், நம்மளை கண்டுபிடிச்சிடுவாங்க, கண்டுபிடிச்சிட்டா அத்தனை பேரும் சேர்ந்து நம்மளை கொன்று விடுவார்கள் அப்படின்னு பதற்றத்தோடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்துல யாரா இருந்தாலும் பயம் இருக்கத்தான் செய்யும். அவ்வளவு அருகாமையிலே கொல்வதற்கு திரிந்து கொண்டிருப்பவர்கள் நெருக்கமாக வந்து விட்டார்கள் என்றால் அவ்வளவு பயம் இருக்கத்தான் செய்யும். அந்த நெருக்கடியான நேரத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொல்கிறார்கள், மா லன்னுக யா அபூபக்கர் பிஸ்னைன் இல்லாஹு சாலிசுஹுமா, நம்ம இந்த 2 பேரா இருக்கிறோம், இந்த 2 பேர்களை தாண்டி 3வதாக அல்லாஹ் இருக்கிறானே, அதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? எவ்வளவு உறுதி பாருங்க. கிட்ட எதிரி நிற்கிறான் என்று இருந்தும் அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு உறுதிமிக்க வார்த்தையோடு, நம்ம 2 பேர் நினைக்காதீங்க, கூட அல்லாஹ் இருக்கிறான்,
அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்கன்னா எவ்வளவு இது முக்கியத்துவம் வாய்ந்த பல படிப்பினைகளை நாம் பெறுவதற்கான ஈமானின் உறுதியை நாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும், எப்படி அதை மனதில் பதிய வைக்க வேண்டும் என்பதற்கான முன்மாதிரியாக இது இருப்பதனாலதான் இந்த சம்பவத்தை பற்றி, இந்த குகையில இப்படி நபிகளார் எவ்வளவு ஈமானின் உறுதியோடு இருந்தார்கள் என்ற இந்த சம்பவத்தை பற்றி அல்லாஹ்வே குர்ஆனில் எடுத்து சொல்கிறான். இல்லா தன்சுரூஹு ஃபகத் நஸரஹுல்லாஹ் இத் அஹ்ரஜஹுல்லதீன கஃபரு சானியஸ்னைன். அல்லாஹ் இந்த நபிக்கு உதவி செய்வான். நீங்க அவருக்கு உதவி செய்யலனாலும் அல்லாஹ் இந்த நபிக்கு உதவி செய்வான். காஃபியர்கள், இறை மறுப்பாளர்கள் இந்த நபி அவர்களை 2 நபர்களில் 2ஆமவராக வெளியேற்றிய நேரத்தில் 2 பேரை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களையும் அபூபக்கர் அவர்களையும், இந்த 2 பேரை அந்த இறை மறுப்பாளர்கள் வெளியேற்றினார்கள். அந்த நேரத்துல என்ன நடந்தது என்று அல்லாஹ் தொடர்ச்சியாக அந்த வசனத்திலே சொல்கிறான். இத் ஹுமா ஃபில் கார் யகூலு லி சாஹிபிஹி. அந்த குகையிலே முஹம்மது அவர்கள் இருக்கும் பொழுது, இந்த தூதர் இருக்கும் பொழுது தன் தோழருக்கு சொன்னார், லா தஹ்சன், நீ கவலைப்படாதே, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று இந்த தூதர் சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தான் இது நடக்குது. ஏதோ முன்னர் பல ஆண்டுகளுக்கு முன்பாக நபிமார்களின் வரலாறாவோ அல்லது முன் சென்ற ஒரு சமுதாயத்துடைய வரலாறாகவோ இல்லை. அப்படி இருந்தால் நபி அவர்களுக்கு தெரியாது, சஹாபாக்களுக்கு தெரியாது, அதனால அறிவிக்கலாம், அல்லாஹ் சொல்லித்தரான் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா இது ரசூல்லா காலத்திலேயே தான் நடந்தது. இருந்தாலும் அல்லாஹ் திரும்ப ஞாபகப்படுத்துகிறான், இப்படி அவர் செய்திருக்கிறார் என்று நமக்கு எடுத்து காட்டி கூறுகிறான் என்றால் அது எவ்வளவு பெரிய முக்கியமான படிப்பினை பெறக்கூடியதுன்னு பாருங்கள். கிட்ட இருக்கும் போது கவலையோடு பதற்றத்தோடு கொன்றுவாங்களோ, பக்கத்துல நிக்கிறாங்களேன்னு பதறி கொண்டிருக்கும் பொழுது அந்த சமயத்திலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா தஹ்சன், நீ கவலைப்படாதே, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொன்னார்களே, அந்த விஷயத்திலே மிகப்பெரிய ஈமானின் உறுதியின் வெளிப்பாடை பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக அல்லாஹ் என்ன செய்தான்? ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலைஹி, அல்லாஹ் தன்னுடைய அமைதியை நபிகளாரின் மீது அனுப்பி அருளினான். வஅய்யதஹு பிஜுனூதில் லம் தரவுஹா, நீங்கள் பார்க்காத படைகளை உங்களுக்கு நாம் ஏற்படுத்தி அதன் மூலம் அவரை பலப்படுத்தினோம் என்று நபி அவர்களை அல்லாஹ் பலப்படுத்திய விஷயத்தையும், இப்படி உறுதியோடு கவலையே பட தேவையில்லை, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறாங்கிற அந்த ஈமானின் உறுதிப்பாட்டுக்காக, அல்லாஹ் மீது கொண்ட உறுதியான நம்பிக்கைக்காக இவ்வளவு பெரிய விஷயத்தை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டி இருக்கிறான். அடுத்ததாக தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கிறான், வஜஅல கலிமத்தல்லதீன கஃபரு சுஃப்லா, இறை மறுப்பாளர்களுடைய கொள்கையை அல்லாஹ் தாழ்ந்ததாக ஆக்கிவிட்டான். கலிமத்துல்லா, இந்த அல்லாஹுவின் கொள்கைதான் ஹியல் உல்யா, அதுதான் உயர்ந்தது என்று அல்லாஹ் நமக்கு பிரகடனப்படுத்துகிறான். இவ்வளவு உறுதிமிக்க ஒரு சம்பவமாக நடந்திருக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையில இதை கொஞ்சம் பொருத்தி பாருங்க. ஒரு இக்கட்டான நிலைமை அல்லாஹையும் இறைவனின் தூதரையும் நாம் ஏற்றுக்கொண்டதால் நமக்கு ஏற்படுகிறது என்றிருந்தால், அந்த நேரத்தில் அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான், அல்லாஹ் நம்மோடு தான் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடு நமக்கு இருக்கிறதா? இல்லை, எதுவும் பண்ண முடியாது, நம்மள்ட்ட ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, நம்மள்ட்ட இருந்து எல்லாம் இழந்து போச்சு, எதுவுமே இந்த சமூகத்தின் முன்னேற்றத்துக்காக எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி தொடர்ந்து கொண்டு துவண்டு போய்கொண்டே இருக்கிறோமே, அந்த நபிகளாரின் அந்த உறுதியை பாருங்கள். இன்னும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவிற்கு உறுதியோடு அவர்களுக்கு இந்த இஸ்லாத்தை ஏற்றதால், ஈமானில் இருந்ததால் நடந்த அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொண்டார்கள் என்ற விஷயத்தை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனில் எடுத்து காட்டுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் மூசா நபி அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஃபிரௌன் என்ற கொடுங்கோலனிடத்தில் போய் பிரச்சாரம் செய்ய போறாங்க. அப்படி போற நேரத்துல தான் ஃபிரௌன் நான் தான் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அந்த நேரத்தில் இவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை சொல்கிறார்கள்.
அந்த பனு இஸ்ரவேலர்கள், அந்த சமுதாய மக்கள் ஃபிரௌனால் எப்படி கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தார்களோ அந்த கொடுமைப்படுத்துதலில் இருந்து அவர்களை விடுவிப்பதற்கும் அநியாயத்துக்கு எதிராகவும் குரல் கொடுத்தார்கள். ஆனால் ஃபிரௌன் ஏற்க மறுத்தான். சூனியக்காரர்களை அவன் கூட்டு வந்து அவன் போட்டியை நடத்த வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனின் அற்புதத்தை நிகழ்த்தி காட்டி அந்த சூனியக்காரர்கள் அனைவரையும் தோற்கடித்தார்கள். அதற்கு பிறகு பலர் இஸ்லாத்தை ஏற்று அதற்கு பின்னால் ஃபிரௌனிடமிருந்து தப்பித்து அவர்கள் செல்லும் பொழுது ஃபலம்மா தரா அல் ஜமான், இரண்டு கூட்டங்களும் சந்தித்த நேரத்தில் கடல் குறுக்கிட்டது. ஃபிரௌன்கிட்ட தப்பிச்சு ஈமான் கொண்டவர்களை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து கொண்டு போகும் பொழுது கடல் குறுக்கிட்டு விட்டது. அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சார்ந்து அவர்களுக்கு பின்னால் அவர்கள் சொன்ன அந்த இறை செய்தி என்ற கொள்கையை ஏற்று வந்தார்களே, அந்த ஈமான் கொண்ட நபர்கள், அந்த முஸ்லிம்கள், இன்னால முதுரகூன், நாம் மாட்டிக்கொண்டோம், நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படியும் முன்னாடி போன கடல், பின்னாடி நம்ம பின்வாங்கினால் ஃபிரௌன் அவன் நம்ம கொல்றதுக்காக அழிக்கிறதுக்காக நிற்கிறான், நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாங்க. அந்த நேரத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், இன்ன மஇய ரப்பி, என்னுடன் என் இறைவன் இருக்கிறான், சயஹ்தீன், அவன் எனக்கு வழிகாட்டுவான் அப்படின்னு ரொம்ப தைரியத்தோடு அந்த ஸ்பாட்ல, அந்த இடத்துல இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்கணும். நம்ம சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்லை. கடல் இருக்கு, முன்னாடி போனா மாட்டிப்போம், பின்னாடியும் போக முடியாது, எங்கேயும் தப்பிக்க இடம் இல்லை. இப்ப இந்த நேரத்துல அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்ற அளவிற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்திலேயும் ஈமானில் உறுதிப்பாட்டோடு சொன்னார்கள். அதன் வெளிப்பாடு, அதன் பிரதிபலிப்பு எப்படி ஆகிவிட்டது தெரியுமா? அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அவர்களிடம் சொல்கிறான், அனிதரிப் பிஅஸாக்கல் ஹஜர், உங்களுடைய கைத்தடியால் அந்த பாறையை அடியுங்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை, பக்கத்தில் உள்ள ஒரு பாறையை, அந்த இடத்தை நீங்க கைத்தடியால் அடையுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கையில வச்சிருந்த கைத்தடியால அதை அடிக்கிறார்கள். ஃபன்ஃபலகல் பஹர், அந்த வெளிப்பாடாக கடலே இரண்டாக பிளந்த சம்பவம் நடந்தது. உலகத்துல யாரும் நம்ப முடியாத அளவிற்கான மிகப்பெரிய அதிசயத்தை அல்லாஹ் அந்த நேரத்தில் நிகழ்த்தி காட்டினான், அற்புதத்தை அரங்கேற்றினான். அவ்வளவு பெரிய சக்தி மிகுந்த ஒரு செயலை அல்லாஹ் நமக்கு அந்த இடத்திலே ஏற்படுத்தி காட்டினான். ஏன்? அவ்வளவு நெருக்கத்தில், ஆபத்தில் சிக்கி கொண்டிருந்தாலும் அந்த ஆபத்தில் அவர்கள் சிக்கும் பொழுதும் ஈமானில் உறுதியோடு இருந்தாங்க. இந்த ஆபத்தில் அவங்க சிக்கினத்துக்கு என்ன காரணம்? ஃபிரௌனால் துரத்தப்பட்டதற்கு என்ன காரணம்? இறைவனை நம்பிக்கை கொண்டது. அந்த நம்பிக்கை கொண்டதால், ஈமானை மனதில் பதிய வைத்ததால் இந்த பிரச்சனை என்றால், அந்த பிரச்சனை எவ்வளவு பெரிய ஆபத்தை தந்தாலும் அதன் மூலமாக நான் துவண்டு விட மாட்டேன், தளர்ந்து விட மாட்டேன் என்ற உறுதியோடு அவர்கள் செயல்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படியான உறுதி நம்மிடமும் இருக்க வேண்டும். எல்லா நேரத்திலேயும் அல்லாஹ்வையும் அவனது அந்த வல்லமையையும் நம்பி அதையே சார்ந்திருப்பவர்களாக நாம் அனைவரும் இருக்கணும். அதே மாதிரி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு உறுதிப்பாட்டை பார்த்து, அந்த உறுதிப்பாட்டை பற்றி அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அறிவிக்கிறார்கள், எடுத்து நமக்கு சொல்கிறார்கள். இப்ப இந்த உறுதிப்பாட்டோடு சேர்ந்து பலமான நம்பிக்கையோடு சேர்ந்த பிரார்த்தனை இருக்குத, அந்த பிரார்த்தனை தான் நமக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை தரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போருக்கு முன்னால் செய்த பிரார்த்தனைகளை பற்றி முன்னர் குறிப்பிட்டிருந்தோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுராக்கா என்ற எதிரி துரத்தி கொண்டு வந்த வேளையில்
அவர்கள் செய்த பிரார்த்தனை, அதன் மூலமாக கிடைத்த பிரதிபலன், இதையெல்லாம் நாம் பார்த்திருந்தோம். அப்ப உறுதியான நம்பிக்கையோடு ஈமானில் உறுதியாக இருப்பதோடு சேர்த்து அல்லாஹ்வை சார்ந்திருந்து நாம் பிரார்த்தனையை செய்யும் பொழுது அதன் மூலமாகவும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான். அதை தான் இந்த சாரா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தின் மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்குகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஹாஜர இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பி சாரா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாரா என்ற தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு ஹிஜ்ரத் செய்து செல்கிறார்கள், நாடை துறந்து செல்கிறார்கள். நமக்கு தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் தந்தையோடு பல விஷயங்களில் கொள்கை ரீதியிலே கருத்து முரண்பாடு பட்டார்கள். அதனால் இறுதியிலே தந்தையிடமிருந்து விலகிவிட்டார்கள். நான் இங்கிருந்து விலகி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சலாம் சொல்லிட்டு, தந்தைக்கு சலாம் சொல்லிட்டு வந்துட்டாங்க, நாடை துறந்து செல்கிறார்கள். அப்படி செல்லும்போது அவர்களுக்கு ஃபதஹல பிஹா கரியத்தன் ஃபீஹா மலிக்குன் மினல் முலுக் அவு ஜப்பாரும் மினல் ஜபாபிரா. அப்படி அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு வரும் பொழுது ஒரு மன்னர் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு வராங்க. அவன் ரொம்ப அடக்கி ஆளக்கூடிய அநியாயக்கார மன்னனாக இருந்தான். அந்த மன்னனிடத்தில் வந்து தஹல இப்ராஹிமு பி இம்ரஅத்தின் ஹிய மின் அஹ்சனின் நிசா. மன்னரிடத்துல சொல்லப்படுகிறது, வெளியூர்ல இருந்து இப்ராஹிம்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவரோடு ஒரு அழகான பெண்மணியும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா இந்த மன்னனை பொறுத்தவரையில ஒரு அழகான பெண்ணை கண்டால் அவன் அவர்களிடம் தவறாக நடந்து கொள்ளும் மிகவும் மோசமான அசிங்கமான செயலை செய்பவனாக இருந்தான். அவனை தட்டி கேட்கறதுக்கும் ஆள் இல்லாத நிலையில் அடக்கி ஆளுபவனாக பெண்களை அவன் தன்னுடைய வசதிக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய நிலையில மிக மோசமான பயங்கரமானவனாக இருந்தான். அப்படிப்பட்டவனிடத்துல இந்த செய்தி சொல்லப்படுகிறது. இப்ராஹிமும் அவரோட ஒரு அழகான பெண்மணியும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு ஃபர்சல இலைஹி, இப்ராஹிம் நபிக்கு அவன் ஆள் அனுப்பி, ஐயா இப்ராஹிம் மின் ஹாதிஹில்லத்தி மாக் மன் ஹாதிஹில்லத்தி மாக், உங்களோடு இருக்கக்கூடிய இவங்க யாரு அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அந்த மன்னனால் அனுப்பப்பட்ட நபர் வந்து கேட்கிறார். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உஹ்தி, இது என்னுடைய சகோதரி என்று சொல்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய மனைவி. ஆனால் அந்த நேரத்துல சகோதரின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த நாட்டுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு ஒரு கணவன் மனைவியாக வரும் பொழுது அந்த பெண்ணை அவன் என்ன செஞ்சுப்பான், மன்னன் அவனுடைய வசதிக்கு பயன்படுத்துவான் அப்படிங்கிற அந்த மோசமான நிலையை சுதாரித்து, இது என்னுடைய மனைவியெல்லாம் இல்லை, என்னுடைய சகோதரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி என்கிட்ட கேட்டாங்க, நீ என்னுடைய சகோதரின்னு சொல்லியிருக்கிறேன், உன்னிடம் கேட்டால் நீ அதையும் சொல்லு, என்னை பொய்ப்படுத்திடாத. ஏன்னா நம்ம இந்த நாட்டிலேயே நம்ம மட்டும்தான் ஈமான் கொண்டவர்களா இருக்கிறோம். இன் அலல் அல்தி முஃமினுன் கைரி ஒ கைரக்கி, உன்னையும் என்னையும் தவிர எந்த முஃமினும் இங்கே இல்லை. அதனால நம்ம தப்பிக்கணும், பாதுகாப்பா இருக்கணும், நம்முடைய பொருளாதாரத்தை, உடைமைகளை, மானங்களை நாம் தற்காத்து கொள்றதுக்கு இங்க இது மாதிரியான தந்திரங்களோடு தான் செயல்பட வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு ஃபர்சல பிஹா இலைஹி ஃபகாம இலைஹா, அதுக்கு பிறகு அந்த மன்னன் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து வர சொல்கிறான். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் நபியுடைய சகோதரி என்று சொல்லப்பட்டும் கூட அவர்களை அழைத்து அவரிடம் தவறான வழிக்கு அவர்களை அழைக்க வருகிறான். அந்த நேரத்தில் உடனே சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுந்து உடனே உழு செய்துவிட்டு தொழுகைக்கு செல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. தொழுதுட்டு அடுத்து அவங்க துவா செய்யறாங்க, அல்லாஹும்ம இன் குன்து ஆமன்து பிக வபி ரசூலிக. சாரா அலைஹிஸ்ஸலாம் செய்யற துவா என்னன்னா, யா அல்லாஹ், நான் உன்னையும் உன் தூதரையும் நம்பிக்கை கொண்டவளாக இருந்திருந்தால், வஹ்சன்து ஃபர்ஜி இல்லா அலா ஜௌஜி, என்னுடைய கருப்பை
என் கணவனிடத்தில் தவிர வேறு யாரிடத்திலேயும் நான் அதை பறிகொடுக்காமல் நான் என் கற்பை காத்து கொண்டவளாக இருந்திருந்தால் ஃபலா துஸல்லித் அலையல் காஃபிர், இந்த காஃபிரை என் மீது சுமத்திடாத. தவறான வழிக்கு அழைக்க வரான். அந்த நேரத்துல உடனடியா ஒழு செஞ்சுட்டு தொழுதுட்டு சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பிரார்த்தனையை கேட்கிறார்கள். அந்த நேரத்துல ஒரு பெண்மணியாக இருந்தும் கூட மன உறுதியில் சற்று குறைவான நிலையில ஆண்களை விட பெண்கள் இருந்தாலும் கூட அந்த சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்துல உடனடியா இப்படி அவன் நம்ம நெருங்க வரான் அப்படின்னு தெரிஞ்ச அந்த சமயத்துல உடனடியாக அல்லாஹ்வையே சார்ந்து அல்லாஹ்விடத்திலேயே தன்னுடைய முறையிடுதலை வைக்கிறார்கள். இந்த பிரார்த்தனையை செஞ்ச உடனே அந்த மன்னனுக்கு அப்படியே ஒரு வலிப்பு வந்த நிலை ஆகிவிடுகிறது. உடனே அல்லாஹ் பிரதிபலிப்பை காட்டுறான். ஏன்? அந்த சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னந்தனியா இருக்கிறாங்க. அந்த நாட்டிலேயே அவங்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தவிர யாரும் இல்லை ஈமான் கொண்டவங்க. அந்த நேரத்திலையும் தைரியத்தோடு அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவான், நம்ம யாரும் நம்ம கூட உதவிக்கு இல்லைன்னா என்ன, அல்லாஹ் காப்பாற்றுவான்னு சொல்லி தொழுது விட்டு துவா செய்ததன் வெளிப்பாடு அவர்களை அல்லாஹ் அந்த மன்னனிடமிருந்து காப்பாற்றக்கூடிய நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படியே திரும்ப திரும்ப அவன் நெருங்க வர வர திரும்ப திரும்ப பிரார்த்தனை செய்கிறார்கள். அவனுக்கு திரும்ப திரும்ப வலிப்பு வருகிறது. அதுக்கப்புறம் அவனே இவங்களை கூட்டிட்டு போங்க அப்படின்னு விட்டுட்டான். இந்த ஆபத்தான ஒரு இக்கட்டான சூழ்நிலையின் பொழுது அல்லாஹின் மீது கொண்ட அந்த நம்பிக்கையில் உறுதியானவர்களாக இருந்தும் அந்த உறுதியோடு சேர்ந்த அந்த பிரார்த்தனையை அவர்கள் செய்ததனால் அல்லாஹ் இப்படியான ஒரு பாதுகாப்பை தந்தான். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய அனைத்து பாரங்களையும் சொல்ல வேண்டும், அனைத்து விதமான பிரச்சனைகளையும் முறையிட வேண்டும். அல்லாஹ் நம்மை எப்படியும் பாதுகாப்பான், நம்முடைய கோரிக்கைகளை கேட்பான் என்ற உறுதிப்பாட்டோடு நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து விதமான சந்தர்ப்பங்களிலும் செயல்பட்டு அப்படிப்பட்ட ஈமானில் உறுதி மிக்கவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னும் பிரார்த்தனை செய்யும் பொழுது இப்படி இறைவனையே சார்ந்து முழுவதுமாக அவனையே நம்பி இருந்து நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலனாக முன்னர் நடந்த வரலாறுகள் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன என்ற தகவல்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.